அன்பு வணக்கங்கள். நான் உங்கள் டாக்டர் ஜேபி. மீண்டும் ஒரு முறை உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. கடந்த வாரம் மூட்டு வலிகளுக்கான காரணங்கள் என்ன, யாருக்கு மூட்டு வலிகள் அதிகமாக வரும், ஏன் வருகிறது, இந்த மூட்டு வலிகள் வராமல் தடுப்பதற்கான வழிமுறைகள் உள்ளனவா, அதற்கான முத்திரைகள் என்ன, இதை பற்றி அடிப்படை தகவல்களை பார்த்தோம். ஒரு 4 முத்திரைகள் பார்த்தோம். போன வாரம் என்ன சொன்னேன்? ஒரே முத்திரையில் மூட்டு வலி சரியாகாது. மூட்டு வலிகளை சரி செய்யும் முத்திரை அப்படின்னு ஒரே ஒரு முத்திரையை யாராவது சொன்னால் அதை நம்பாதீங்க, நிச்சயமாக சரியாகாது. மூட்டு வலி என்பது ஒரு நாள்பட்ட நோய். மூட்டு எலும்பு தேய்வதால் வருகிறது. எலும்புன்னு சொல்கிறத விட அதில் உள்ள கார்டிலேஜ், அந்த 2 எலும்புகளுக்கு நடுவில் இருக்கிற அந்த குஷனிங், அந்த கார்டிலேஜ் தேய்வதால் வரக்கூடிய நோய் அந்த ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ். இது ஆண்களை விட பெண்களுக்கு மிக அதிகமாக வரும். அதோடைய சிம்டம்ஸ் என்னென்ன இருக்கும்? முதல்ல வலி, வீக்கம், ஒரு கரகரன்னு ஒரு சவுண்டு நடக்கும்போது, இது எல்லாமே மூட்டு வலியோட சிம்டம்ஸ். நாளாக நடப்பதிலே சிரமம் தோன்றலாம். இதில் 4 கிரேடு இருக்குதுன்னு சொன்னேன். எக்ஸ்ரேயில் பார்த்தா தெரியும். கிரேட் 1, கிரேட் 2, கிரேட் 3, கிரேட் 4. இந்த கிரேட் 4ங்கிற நிலைமைக்கு வந்தாச்சுன்னா அதுக்கு பிறகு மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை ஒன்று தான் ஒரே வழி. ஆனால் அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணக்கூடாது. ஆரம்ப நிலையிலே அதை கண்டறிந்து இந்த ஹோலிஸ்டிக் ஹீலிங் வழியாக அதை சரி பண்ணிக்கலாம். ஆனால் முத்திரைகள் மட்டும் பத்தாது, முத்திரைகளும் வேண்டும். கூடவே சில சாண்டிங் பண்ணலாம், மசாஜ் பண்ணலாம், அக்குப்ரெஷர் பண்ணலாம், ரிஃப்ளெக்ஸாலஜி பண்ணலாம். உணவு முறையில் மாற்றங்கள் செய்யணும், வாழ்க்கை முறையில் மாற்றங்கள் செய்யணும். இது குறித்து விரிவாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். போன வீடியோவில் 4 முத்திரைகள் பார்த்தோம். என்னென்ன முத்திரை? முதல்ல தூய்மைப்படுத்தும் முத்திரை, உடலில் உள்ள கழிவுகளை வெளியேற்றுவது. அடுத்தது உடலை சக்தி நிலை அதிகரிக்க பிராண முத்திரை. அப்புறமாக அந்த மூட்டு வலியை குறைக்க வாயு முத்திரை. மூட்டில் உள்ள அந்த லூப்ரிகேஷன், எண்ணெய் சுரப்பை அதிகரிக்க வருண முத்திரை. இப்படி 4 முத்திரைகள் பார்த்தோம். முதல்ல தூய்மைப்படுத்தும் முத்திரை, அப்புறம் பிராண முத்திரை, அப்புறமா வாயு முத்திரை, கடைசியாக வருண முத்திரை. இந்த 4 முத்திரைகளை போன வாரம் பார்த்தோம். இந்த வாரம் இதுக்கு அடுத்ததில் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே வாங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போடுங்க. ஸோ இது பார்ட் 2, நீ பெயின் பார்ட் 2. இப்போ 5வது ஸ்டெப்பு. 4 ஸ்டெப்பு முதல்ல பார்த்துட்டோம் போன வீடியோவில். இப்போ மூட்டு வலிகளை சரி செய்ய 5வது ஒரு ஸ்டெப் என்ன? A specific mudra for joint pain. இந்த மூட்டு வலிகளை குணமாக்குவதற்கான குறிப்பிட்ட ஒரு முத்திரை ஒன்று உண்டு. அந்த முத்திரைக்கு பேர் ஜாயின் முத்திரை, இல்லை சந்தி முத்திரை. சந்தி அப்படின்னா சந்திக்கிற இடம். சந்தினா 2 எலும்புகள் சந்திக்கும் இடத்தை சந்தி அப்படின்னு சொல்லலாம். இப்போ முச்சந்தி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். என்ன அர்த்தம்? 3 தெருக்கள் இல்லை 3 சாலைகள் சந்திக்கும் இடம் முச்சந்தி. நார்ச்சந்தினா 4 சாலைகள் சந்திக்கும் இடம். அதே மாதிரி 2 அல்லது அதுக்கு மேற்பட்ட எலும்புகள் ஒன்றோடொன்று சந்திக்கும் இடத்தை சந்தி அப்படின்னு சொல்லுவோம், ஜாயிண்ட். அந்த சந்தியில் ஏற்படும் பிரச்சனைகளை சரி செய்வது சந்தி முத்திரை. இப்போ இரவும் பகலும் சந்திக்கும் வேளையும் சந்தி தான், பகலும் இரவும் சந்திக்கும் வேளையும் சந்தி தான். அந்த நேரத்தில் செய்யப்படுகிறது ஜபம் சந்தியாவந்தனம்னு சொல்லுவோம். அப்போது இந்த ஜாயின் முத்திரை என்பது 2 எலும்புகள் சந்திக்கும் மூட்டு பகுதியில் வரக்கூடிய பிரச்சனைகளை சரி செய்யக்கூடிய முத்திரை. இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த முத்திரையோட சிறப்பு என்ன, இல்லை தனித்தன்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரும்பாலான முத்திரைகளும் 2 கைகள்லையும் ஒரே முத்திரையை பண்ணுவோம். இப்போ ஞான முத்திரைன்னு சொன்னால் 2 கையிலையும் ஞான முத்திரை பண்ணணும். பிராண முத்திரைன்னு சொன்னால் 2 கையிலையும் பிராண முத்திரை பண்ணணும். அபான முத்திரைன்னு சொன்னால் 2 கையிலையும் அபான முத்திரை பண்ணணும். ஆனால் சந்தி முத்திரையை பொறுத்தவரையில் வலது கையில் ஒரு முத்திரை, இடது கையில் ஒரு முத்திரை. இது இதோடைய தனிச்சிறப்பு ப்ரொசீஜர்.
எந்த ஒரு முத்திரையை பண்ணுறதா இருந்தாலும் ஒரு அமைதியான மனநிலையில் ரிலாக்ஸ்டாக உட்காந்து பண்ணால் அதோடைய பலன் அதிகம். அப்போ இந்த முத்திரையை பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க. முடிந்தவர்கள் பத்மாசனம் இல்லை அர்த்த பத்மாசனம் அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆசனத்தில் உட்காரலாம். ஆனால் ஏற்கனவே மூட்டு வலி உங்களுக்கு இருந்தால் அந்த மாதிரி ஆசனத்தில் உட்கார முடியாது. கால்களை மடக்கி உட்கார்றது சிரமமாக இருக்கும். கஷ்டப்பட வேண்டாம். ஒரு சேரில் உட்காந்துக்கோங்க. சேரில் உட்காந்து கால்கள் ரெண்டையும் தரையில் பதிய வைங்க. நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க. உங்களுடைய முதுகு தண்டும் கழுத்தும் நேராக இருக்கணும். ப்ரீதிங் வந்து நார்மல் ரெகுலர் டீப் ப்ரீதிங். நார்மலாக நீங்கள் மூச்சு விடுற மாதிரியே விடுங்க. ஆனால் கொஞ்சம் ஆழமாக இழுத்து விடணும். ரிலாக்ஸ் யுவர் பாடி அண்ட் மைண்ட். உங்களுடைய உடலையும் மனதையும் அமைதிப்படுத்துங்கள். ஒரு அமைதியான மனநிலையில் அமர்ந்து செய்யும்போது, ஒரு ரிலாக்ஸான பொசிஷனில் உட்காந்து செய்யும்போது முத்திரையின் பலன் அதிகமாக இருக்கும். அது மாதிரி நீண்ட நேரம் உங்களால் பண்ண முடியும். இந்த முத்திரை ஒரு 15 நிமிஷம் நம்ம பண்ணணும். ஸோ உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக உட்காந்து ஒரு சேரில் உட்காந்து பண்ணுங்கள். இப்போ ரைட் ஹேண்டில் வந்து பிருத்திவி முத்திரை பண்ண போகிறோம். பிருத்திவினா மண், அந்த எர்த். எதுக்காக பிருத்திவி முத்திரைன்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய எலும்புகள், தசைகள் இவை அனைத்தும் மண் சார்ந்தது. மண் என்னும் பூதத்தால் உருவானது. அப்போ எப்போ இந்த மண் என்னும் பூதம், இந்த பிருத்திவி, இந்த எர்த் எலிமெண்ட் எப்போ உடம்பில் வீக் ஆகுதோ அப்போ தான் உங்களுக்கு எலும்பு தேய்வுகள் அதிகமாகும். அப்போ முதல்ல நம்ம பண்ண வேண்டியது அந்த மண் என்னும் பூதத்தை சமன்படுத்த வேண்டும். பிருத்திவி முத்திரை பண்ணுறது எப்படி? ரைட் ஹேண்டில் gently touch the tip of the thumb to the tip of the ring finger. இந்த ரிங் ஃபிங்கர் முனையை உங்களுடைய பெருவிரல் நுனியோடு இணையுங்கள். பிற 3 விரல்களும் வளைவில்லாமல் நேராக இருக்கணும். இந்த மோதிர விரலின் நுனிபாகத்தை பெருவிரலின் நுனிபாகத்தோடு இணைத்து கொள்ளுங்கள். பிற 3 விரல்களும் நேராக இருக்கட்டும். இதுதான் பிருத்திவி முத்திரை. இப்போ வலது கையில் இந்த பிருத்திவி முத்திரை பண்ணுறோம். இடது கையில் இன்னொரு முத்திரை பண்ணுவோம். அது என்ன முத்திரைன்னு பார்க்கலாம். இடது கையில் பண்ணுறது ஆகாஷ் முத்திரை. இப்போ வலது கையில் பிருத்திவி முத்திரை பண்ணிட்டோம். இடது கையில் வந்து ஆகாஷ் முத்திரை. நடுவிரலின் நுனிபாகத்தை பெருவிரலின் நுனிபாகத்தோடு இணைப்பது. இது ஆகாஷ் முத்திரை. பிற 3 விரல்களும் நேராக வளைவில்லாமல் இருக்கணும். அப்போ வலது கையில் பிருத்திவி முத்திரை, இடது கையில் ஆகாஷ் முத்திரை. பண்ணும்போது உள்ளங்கை வானத்தை பார்த்து இருக்கிற மாதிரி தொட மேலே வச்சுக்கணும். இது வரைக்கும் கரெக்டானா? சந்தேகங்கள் இல்லை இல்லையா? வலது கையில் பிருத்திவி முத்திரை, மோதிர விரலின் நுனிபாகத்தை பெருவிரலின் நுனிபாகத்தோடு இணைத்தல். பிற 3 விரல்களும் நேராக இருக்கணும். இடது கையில் ஆகாஷ் முத்திரை, நடுவிரலின் நுனிபாகத்தை பெருவிரலின் நுனிபாகத்தோடு இணைக்கணும். உள்ளங்கை வானம் பார்த்து தொட மேலே வச்சுக்கணும். எதுக்காக ஆகாய முத்திரை பண்ணுறோம்? ஆகாயம் என்பது வெற்றிடம். இப்போது இந்த ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ் நோயில் அங்கே வெற்றிடம் குறைந்து போகுது. அந்த கார்டிலேஜ் வந்து தேய்கிறதுனால ஒரு எலும்புக்கும் அடுத்த எலும்புக்கும் நடுவில் உள்ள கேப் வந்து கம்மியாகிடுது. அப்போ இட்ஸ் அ ரிடக்ஷன் இன் ஆகாஷ். இது ஒன்று. ரெண்டாவது, இந்த மூட்டு வலிகள் எல்லாமே வாத சம்பந்தமான நோய்கள். வாதம் என்பது காற்றும் ஆகாயமும் இணைந்து உருவாகக்கூடிய குறைபாடு, அந்த வாதம். ஏற்கனவே நம்ம வாயு முத்திரை பண்ணி வாயுவை சமநிலைப்படுத்திட்டோம். இப்போ ஆகாஷ் முத்திரை பண்ணி ஆகாஷையும் சமநிலைப்படுத்தினா உடலில் வாதத்தின் அளவு குறையும். ஸோ வாத நோய்கள் சரியாகும். ஸோ உங்களுடைய 2 கையையும் இந்த 2 முத்திரையில் வச்சு உள்ளங்கை வானத்தை பார்த்து இருக்கிற மாதிரி தொட மேலே வச்சுக்கோங்க. டியூரேஷன், ஹோல்ட் தி முத்ரா ஃபார் 15 மினிட்ஸ், 15 நிமிடங்கள். இது ஒரு நாளைக்கு ஒரு தடவை பண்ணலாம். மூட்டு வலி உங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருந்தால் 2 தடவை கூட நீங்கள் பண்ணலாம்.
காலையில் ஒரு 15 நிமிஷம், சாயந்தரம் ஒரு 15 நிமிஷம் இது பண்ணலாம். இதை பண்ணுறதுனால என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, முதல் பெனிஃபிட் வந்து பெயின் ரிலீஃப், வலியிலிருந்து விடுதலை. இந்த ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ்னால் வரக்கூடிய அந்த மூட்டு வலி, எல்லா வகை மூட்டு வலிகளிலும் இது விடுதலை கிடைக்கும். குறிப்பாக இந்த ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ் வலியிலிருந்து விடுதலை. ரெண்டாவது பார்த்திங்கன்னா ஃப்ளெக்சிபிலிட்டி. இந்த முத்திரையை தொடர்ந்து செய்ய செய்ய இந்த மூட்டு அசைவுகள் எளிதாகும், நடக்கிறதுல உள்ள சிரமங்கள் குறையும், உங்களுடைய ஃப்ளெக்சிபிலிட்டி அதிகமாகும். மூணாவதாக ஸ்ட்ரெஸ் ரிடக்ஷன். ஸ்ட்ரெஸ் வந்து கம்மியாகும். மன அழுத்தம், இந்த வலியினால் வரக்கூடிய அந்த கஷ்டங்கள், மன அழுத்தங்கள் குறையும். உங்களுடைய சின்ன சின்ன ஜாயின்ஸில் கூட ஃப்ளெக்சிபிலிட்டி வயசாக கம்மியாயிடும், அதுவும் சரியாகும். ஸோ மூட்டில் மட்டும் இல்லை, கால் மூட்டு மட்டுமல்ல, எல்லா மூட்டுகளிலும் ஃப்ளெக்சிபிலிட்டி இந்த முதிரையினால் அதிகமாகும். ஒரு ஸ்டிஃப்னஸ் இருக்கு இல்லையா, அந்த ஸ்டிஃப்னஸ் குறையும். குறிப்பாக மூட்டியில் உள்ள ஸ்டிஃப்னஸ் குறையும், பிற ஜாயின்களில் உள்ள ஸ்டிஃப்னஸும் கம்மியாகும். ஸோ இந்த முதிரையை காலையில் ஒரு 15 நிமிஷம், சாயந்தரம் ஒரு 15 நிமிஷம் தொடர்ந்து பண்ண உங்களுக்கு ஒரு நல்ல பலனை வெகு விரைவில் உணர முடியும். ஆனால் இந்த முதிரையை குறைந்தபட்சம் 2 மாதம் தொடர்ந்து பண்ணணும். 6 மாதம் வரைக்கும் பண்ணுறது சிறப்பு. மூட்டு தேவை எவ்வளவு இருக்கோ அதை பொறுத்து இந்த டியூரேஷன் அதிகப்படுத்திக்கணும். இப்போ கிரேட் 1 ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸில் இருந்தால் ஒரு 2 மாதத்துலேயே நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தெரிய ஆரம்பிச்சிடும். ஆனால் அதுக்கு முன்னாடி முதல்ல போன வாரம் சொன்ன 4 முதிரைகளையும் பண்ணணும். அதை பண்ணப்பறம் இந்த முதிரைக்கு வாங்க, அப்போ தான் பலன்கள் நன்றாக இருக்கும். கிரேட் 2 கிரேட் 3ல் இருக்கிறவங்க இன்னும் அதிக நாட்கள் பண்ணணும். ஸோ ஒரு 6 மாதத்தில் ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் வந்துடும். ஸோ குறைந்தபட்சம் 2 மாதம், ஒரு அதிகபட்சமாக ஒரு 6 மாதம் வரைக்கும் செய்யணும். சரி, அதோடு நிறுத்திடலாமான்னு பார்த்தா அது மட்டும் பத்தாது. லைஃப் லாங் இதை தொடர்ந்து இந்த சந்தி முதிரையை பண்ணிகிட்டே இருங்க. ஏன்னா அந்த மூட்டு தேய்வு என்பது ஒரு ஏஜிங் ப்ராசஸ். வயதாக மூட்டு தேய ஆரம்பிக்கும். அப்போ இப்போ இருக்கிற தேவை நம்ம சரி பண்ணுறோம், திருப்பியும் வராமல் இருக்கிறதுக்கு இதை தொடர்ந்து இந்த முதிரையை பண்ணலாம். ஆனால் டெய்லி பண்ணணுமான நல்ல ரிலீஃப் வந்த பிறகு டெய்லி பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஒரு வாரத்தில் 1 நாளோ 2 நாளோ பண்ணால் கூட போதும். ஆனால் முதல்ல நல்ல ரிலீஃப் வர்ற வரைக்கும் டெய்லி இந்த முதிரையை காலையில் ஒரு 15 நிமிஷம் கட்டாயமாக பண்ணுங்க. நேரம் இருந்தால் சாயந்தரமும் ஒரு 15 நிமிஷம் பண்ணுங்கள். ஒரு நாளைக்கு 2 வேளை பண்ணலாம், தவறில்லை. 3 வேளை பண்ணலாமான்னு அது உங்களுடைய சாய்ஸ். டைம் இருந்தால் பண்ணலாம், கொஞ்சம் விரைவாக பலன் கிடைக்கும். அடுத்தது ஸ்டெப் 6 என்னன்னு பார்த்தீங்கன்னா ரீஜெனரேஷன். அதுக்கு ஒரு முதிரை இருக்குது. ஏன்னா இங்கே தேய்வு வந்துச்சு, எலும்பு தேஞ்சு போச்சு, இந்த எலும்பை திருப்பி வளர வைக்கணும். ரீஜெனரேஷன், திருப்பி அதை வளர வைத்தல், அதுக்கு ஒரு முதிரை இருக்குது. அந்த முதிரையை வந்து அடுத்த வாரம் பார்க்கலாம். ரீஜெனரேஷன் முத்ரா பார்ட் 3ல் நம்ம பார்க்கலாம். அது வரைக்கும் இந்த முதிரையை தொடர்ந்து பண்ணுங்கள். சந்தேகங்கள் இருந்தால் கேட்கலாம், நான் பதில் சொல்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போடுங்க. ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்டில் கேளுங்க, நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன். அடுத்த வாரம் மீண்டும் சந்திக்கலாம். அதுவரையில் உங்களிடம் விடைபெறுவது டாக்டர் ஜேபி. நன்றி, வணக்கம்.